அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இது செட் ஆகுது, தோட்டம் காடு வச்சிருக்கவங்களுக்கு தான் செட் ஆகுமா? அதாவது அபார்ட்மெண்ட்ல வச்சிருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா செட் ஆகாதா அப்படின்னு சொன்னோம்னா, அவங்களுக்கு அந்த ஒர்க் அவுட் எல்லாம் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா ரெகுலரா நான் ஒர்க் அவுட் கொடுப்பேன்னா கண்டிப்பா எடுத்து வளர்க்கலாம். இதெல்லாம் என்னால முடியாதுன்னா கண்டிப்பா அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க எடுத்து வளர்க்கக்கூடாது. நல்ல இடவசதி இருக்கிறவங்க தான் வந்து இதை வளர்த்தணும். ஆமா, கண்டிப்பா. ஏன்னா இது வந்து நல்லா ஓடக்கூடிய திறன் கொண்ட டாக் அப்படின்றதுனால கண்டிப்பா இது எனர்ஜியை வேஸ்ட் பண்ணணும். சாப்பிட்டா அதனுடைய எனர்ஜி வந்து அதை ஓடி ஆடி பிளே பண்ண மாட்டேன்னா அதனுடைய எனர்ஜி வேலையை கொடுக்கணும். ஆமா, வேலையை கண்டிப்பா கொடுத்தோம்னா தான் அந்த நாயினுடைய ஒரிஜினல் தோற்றம் கண்டிப்பா இருக்கும். ஓகே, ரொம்ப அருமையா சொன்னீங்க. இப்போ குட்டிகளை பத்தி சொல்லுங்க. இப்போ கிட்டத்தட்ட 28 நாட்கள் ஆயிருக்கு. எத்தனை நாட்கள் கழித்து குட்டிகள் கொடுப்போம்? குட்டிகளை எங்கெல்லாம் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம்? டிரான்ஸ்போர்ட் அவைலபிளா இல்லை நேரடியா வந்து பார்த்து தான் வாங்கணுமா? அதை பத்தி எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது குட்டிகள் வந்து நம்ம 45 நாளைக்கு மேல தான் கம்பல்சரி கொடுப்போம். அது கீழெல்லாம் நம்ம கொடுக்க மாட்டோம். ஏன் இதை 45 நாளைக்கு மேல கொடுப்போம் அப்படின்னீங்கன்னா, அதாவது தாய்ப்பால் வந்து கண்டிப்பா அவசியம். தாய்ப்பால் குடித்தால் மட்டும்தான் அதனுடைய முழு வளர்ச்சி வந்து அந்த 45 நாளாச்சு குடிச்சா மட்டும்தான் அது குட்டி வந்து நல்லா growth-ஆ இருக்கட்டும், நல்ல வளர்ச்சிக்கு நல்ல ஒரு யூஸா இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இப்போ குட்டிகள் எப்படி டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்குமா? நேரடியா வந்து தான் வாங்கணுமா இங்க பார்த்து? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். அதாவது நேரடியா வந்து விசிட் பண்ணி வாங்கினா ரொம்ப சிறந்தது, ஆக சிறந்ததுன்னு கூட சொல்லுவேன். ஏன்னா இதுதான் ஃபாதர், இதுதான் மதர், எப்படி வளர்க்குறாங்க, இவங்க என்ன மாதிரி ஃபுட்டு கொடுக்குறாங்க, என்ன மாதிரி மெடிசன் கொடுக்குறாங்க, எப்படி எல்லாம் இடவசதி வச்சிருக்காங்க அப்படின்றது ஒரு இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கும் கிடைக்கும். அதே மாதிரி அவங்க வளர்க்கறதுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி வர முடியாதவங்களுக்கு கண்டிப்பா ஆல் ஓவர் இந்தியா எங்கனாலையும் டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துடலாம்.